ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைட்ஸ் அப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்மளோட புதுசாக ஒரு கோவிட் வைரஸ், அதாவது வேறு ஒரு வேரியண்ட் டெல்டாக்ரான், ஓமைக்ரான், அதை தவிர இப்போ BF-7ன்ற ஒரு வேரியண்ட் நிறைய தாக்கத்தை வந்து ஏற்படுத்து, மெயின்லி இந்தியாவில். ஸோ இந்தியா மோஸ்ட்லி நம்ம வந்து கோவிட் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் போதே நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வின்டர் டைமில் தான் கோவிட் வருது. ஸோ அதனால் வின்டர் டைமில் தான் நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றது தான் ஒரு நிறையா போட்ரே. ஸோ அதுவும் வந்து ஒரு சில நிறைய டைமில் நம்ம ஒரு 3 இயர்ஸாகவே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். கரெக்டாக இந்த வின்டர் டைமில் வந்துடுது, சம்மர் டைமில் வந்து வேனிஷ் ஆகிடுது. ஸோ ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வின்டர் டைமில் கிளைமேட் ரொம்ப கோல்டாக இருக்கும். நம்ம ஊரில் இருக்கிறதுக்கு ரொம்பவே கோல்டாக இருக்குது. ஸோ இந்த இயர் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் நிறைய பாக்டீரியா இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வந்து அதோடய வார்ம்னஸ்க்காக நம்ம பாடிக்குள்ளே வந்து பூந்துடும். ஸோ இந்த மாதிரி நம்ம பாடிக்குள்ளே வந்துட்ட உடனே என்ன ஆகிடும்னா, அது ஒரு இன்ஃபெக்ஷனாக அது நம்ம பாடிக்குள்ளேயே வாழ ஆரம்பிச்சு தான் இது மாதிரி நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ், டிசீஸ் எல்லாமே நமக்கு வருது. ஸோ இந்தியாவில் இருக்க கிளைமேட்டுக்கே அப்படி இருக்குது அப்படின்னா, ஓர்ஸில் இப்போ என்ன கிளைமேட் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். அதை வந்து நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக பார்க்கணும். இதுதான் எங்கள் ரூம் விண்டோ. நான் ஓப்பன் பண்ணுறேன், பாருங்கள் நீங்கள் உள்ளே என்ன டெம்பரேச்சரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. டைட் ஆகிடுச்சு வின்டரில், கோல்டில் வந்து திறக்க முடியல. பாருங்கள், அப்படியே ஆவி பறக்கிறது தெரியும். இப்போ என்ன டெம்பரேச்சரில் இருக்குன்னா, இது அப்படியே எங்கள் ரூமுக்கு வெளியில் -20 டிகிரி செல்சியஸில் இருக்குது. இப்போது இந்த டெம்பரேச்சரில் தான் இருக்குது. ஸோ அப்போ இந்த டெம்பரேச்சருக்கே வந்து நம்ம ஊரில் இருக்க டெம்பரேச்சருக்கே வந்து இவ்வளோ டிசீஸ் வருதே, அப்போ இவ்வளோ ஸ்னோவாக இருக்கே, அப்போ எவ்வளோ டிசீஸ் வரணும், எவ்வளோ இந்த ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ்லாம் இந்த ஊரில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ இப்போ இங்கே வந்து என்ன டெம்பரேச்சர்னால் -20 இருக்குது. ஃபுல் ஸ்னோ வந்து 2 நாளாக விடாமல் வந்து பேஞ்சிட்டே இருக்குது. ஸோ இதில் தான் நாங்கள் எக்ஸாம்ஸும் போய் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் இங்கே கோவிட் சிம்டம்ஸ் ஒன்றுக்கும் இல்லை. ஸோ ஆல்மோஸ்ட் இந்தியாவில் கோவிட் ஸ்ப்ரெட் ஆகி 1.5 months ஆக போது, இங்கே இப்போ வரைக்கும் இல்லை. ஏன்னா இங்கே வந்து இருக்கிறவங்க வந்து மோஸ்ட்லி வந்து அவங்கள வந்து ஒரு இம்யூனிட்டி ஸ்ட்ரென்த்தோட நிறைய ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இதை மட்டும் காரணமாக சொல்ல முடியாது. அவங்களோட மற்ற அடாப்டேஷன்னாலேயும் மட்டும்தான் இதில் வந்து அவங்களால வந்து பீட் பண்ணி வர முடியுது. ஸோ இங்கே அப்போனா டிசீஸே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இல்லை, டிசீஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ அதர் டிசீஸ் அவங்க வந்து அக்யூட் லங் டிசீஸ் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கே மெடிக்கல் செக்கப் வந்து இயர்லி பண்ணுவாங்க. ஏன்னா இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வந்துடக்கூடாது இந்த ஊர் டிசீஸ்ன்னு சொல்லிட்டு இயர்லி எங்களுக்கு வந்து மெடிக்கல் செக்கப்ஸ் வந்து பண்ணுவாங்க. அதில் அக்யூட் லங் டிசீஸ் மெயினாக பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கே ரொம்ப மோஸ்ட்லியாக இப்போ வந்து பண்ணுறது வந்து ஃப்ளூ. இங்கே வந்து ரொம்ப டிராஸ்டிக்காக வந்து ஃப்ளூ வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது. அதுவும் எங்கள் ஹாஸ்டல்லலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய பேருக்கு ஃப்ளூ. ஒருத்தவங்களுக்கு வந்தால் ஸோ ஒரே ரூமில் தானே இருக்கும், அதனால் எல்லாருக்குமே வந்து ஸ்ப்ரெட் ஆகிடுது. அப்புறம் ஈஸியாக வந்து ஃப்ளூ வந்து ஸ்ப்ரெட் ஆகிடுது. ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து இம்யூனிட்டியோட ரொம்ப நல்ல இதாக வச்சுருந்தோம்னா நமக்கு வந்து எந்த டிசீஸும் வராது. இப்போ BF-7 அப்படின்ற டாப்பிக்கு நம்ம வந்தோம்னா, BF-7 வந்து மோஸ்ட்லி அந்த மாதிரி ஆல்ரெடி கோவிட் வேரியண்ட்டு தான். இது பேர் மட்டும் தான் வேறு, ஆனால் எல்லாமே ஒரே ஃபேமிலியை சேர்ந்தது தான். ஸோ இது வந்து மோஸ்ட்லியான என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதே ஃபீவர், கோல்டு, சோர் த்ரோட்டு, தொண்டை எரிச்சல் மாதிரி, ரன்னிங் நோஸு, சளி இதெல்லாம் தான் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வித்தியாசமாக என்ன ஒரு புது சிம்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மயக்கம் வரத்து, அதுக்கப்புறம் வாமிட்டிங், டயரியா. இது 3 வந்து அடிஷ்னலாக இந்த டிசீஸில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ப்ராப்ளம்ஸ், அதுதான் வந்து வாமிட்டிங் அண்ட் டயரியா. அதனால் சாப்பிட்ற சாப்பாடை வந்து நம்ம பார்த்து ஒழுங்காக சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. ஸோ அப்படி சாப்பிட்றதுனால தான் நமக்கு வந்து அந்த வாமிட்டிங், டயரியாலாம் வராமல் இருக்கும். அது மூலியமாக நம்ம வந்து BF-7ஐயும் வந்து தடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த BF-7 வந்து 14 பேர் அந்த ரேஷியோவில் தான் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. இப்போ ஒரு 50 பேர் இருக்காங்கன்னா அதில் கண்டிப்பாக 15 பேருக்கு வந்து BF-7 இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒமைக்ரானோட சப்வேரியண்ட்.
ஓகேவா? கோவிடோட சப்வேரியன்ட் தான் ஒமிக்ரான். இப்போ ஓமிக்ரானோட சப்வேரியன்ட் தான் BF-7. இது மோஸ்ட்லி வந்து வேக்சினேட்டட் பீப்பிளுக்கு வரத்துக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. நான் வேக்சினேட்டட் பீப்பிளுக்கு தான் அதிகமாகவே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ எல்லா வீடியோலையும் நான் கோவிட் பற்றி போட எல்லா வீடியோலையுமே சொல்லியிருக்கேன். வேக்சினேட் பண்ணவங்களுக்கு அப்படியே கோவிட் சிம்டம்ஸ் டிசீஸ் கோவிடே வந்தாலுமே அதோட தாக்கம் கம்மியாக தான் இருக்கும் நான் வேக்சினேட்டட் பீப்புளை கம்பேர் பண்ணுறபோது. ஸோ அதனால் நம்ம வேக்சினேட்டடாக இருக்கீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. நான் வேக்சினேட்டடாக இருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ வந்துச்சுன்னா பாதிப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம திரும்பியும் வந்து லாக்டவுன் மாதிரி போட நிலைமைக்கு போகக்கூடாதுன்னா மாஸ்க்கு, சானிடைசேஷன் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். அப்புறம் இம்யூனிட்டி பூஸ்டிங் ஃபுட். ஸோ கோவிட் அப்போ என்னென்ன ஃபுட்டு சாப்பிடணும், இம்யூனிட்டி பூஸ்டிங் ஃபுட் என்னென்ன சாப்பிடணும்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் டேக் பண்ணிடுறேன். கண்டிப்பாக பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு சோஷியல் அட்வைஸ் மாதிரியே தான் நமக்கு ஒரு டிசீஸ் வந்தால் அது நம்ம மட்டும் பாதிக்காது, நம்ம ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் நம்ம சுற்றி இருக்க எல்லாரையும் தான் பாதிக்குன்ற கான்ஷியஸ்னஸ் இருந்தாலே நம்ம கேர்ஃபுல்லாகவே ரொம்ப அதிகமாக இருப்போம். ஸோ இப்போ தனியாக நான் ஹாஸ்டலில் இருக்கேன்னா எனக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா என் ரூமில் 4-5 பேர் இருக்காங்கன்னா எல்லாருக்குமே அதுவும் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்துச்சுன்னா நானே தான் என்னை பார்த்துக்கணும், வேறு யாரும் என்னை பார்த்துக்க மாட்டாங்க. ஸோ அந்த கான்ஷியஸ்னஸ் பியர் கான்ஷியஸ்னஸ்லாம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து சேஃப்டியாக நம்மளை பார்த்துப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வான்போல் வளருவோம், வளமுடன் வாழ்வோம். பை ஃப்ரெண்ட்ஸ்.